ஹாய் காய்ஸ், வாங்க நம்ம வீட்லேயே ஹோட்டல் ஸ்டைல் மலாய் பன்னீர் அண்ட் நார்மல் பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஹோட்டல் ஸ்டைல் மலாய் பன்னீர் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி, பட் கொஞ்சம் டைம் எடுக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மலாய் பன்னீர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். யார் யாருக்கு பன்னீர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். பிகாஸ் ஐ டோன்ட் லைக் பர்சனலி, எனக்கு பன்னீர் பிடிக்காது. பட் என் ஹஸ்பண்ட்க்கு ஓகேவா பிடிக்கும். பட் எங்கள் அம்மாவுக்கு பன்னீர்னால் ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்போது இந்தியாவில் இல்லாததுனால அவங்களுக்கு கொடுக்க முடியல. பட் அவங்களுக்கு பன்னீர்னால் அவ்வளோ பிடிக்கும். செய்யும் போது அவங்க ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு குக் பண்ணும்போது உங்களுக்கு யாராச்சும் ஞாபகம் ஆகுமா, உங்களுக்கு இது பிடிக்குமே அப்படின்னு தோணுமா அப்படின்னு சொல்லுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும். நீங்கள் நார்மல் பன்னீர் கடையிலேருந்து வாங்கிட்டு இல்லை நீங்கள் ஹோம்மேட் பன்னீர் கூட எடுத்துக்கலாம். எனிதிங் இஸ் ஃபைன். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின பன்னீர் தான் எடுத்துருக்கிறேன். வாங்கி நீங்கள் நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சைஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் சைஸ் எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கிட்டு பேனில் நல்லா ப்ரௌனாக ரோஸ்ட் ஆகிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி எடுத்ததும் ஒரு ஆனியன், டொமேட்டோ நல்லா குட்டியாக நல்லா எவ்வளோ ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அது எல்லாத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்ததும் ஒரு பேனில் ஆயில் போட்டு கொஞ்சம் கீ போட்டு நல்லா ஹீட் ஆக வச்சுக்கோங்க. ஒன்ஸ் அது நல்லா ஹீட் ஆனதும் நீங்கள் ஸ்பைசஸ் என்ன ஸ்பைசஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு கார்டமம் மட்டும் ஆட் பண்ணேன். கார்டமம் இல்லை, கேசினோ பார் மட்டும் ஆட் பண்ணேன். நீங்கள் என்ன வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. கார்டமம், பே லீஃப் எது வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃப்ளேவர். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட பேஸ்ட்டுக்கு வந்து கர்ட், காஷ்மீரி சில்லி, டர்மரிக், கொரியாண்டர், கியூமின் சீட்ஸ் நல்லா போட்டு ஒரு எக் பீட்டர் இருக்குல்ல, அது எடுத்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்லா நீங்கள் கலக்கி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆயிலும் அந்த ஸ்பைசஸ் கொஞ்சம் ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் அது நல்லா ரோஸ்ட் ஆனதும் இந்த பேஸ்ட் எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் அது நல்லா மிக்ஸ் ஆனதும் திக்காக பேஸ்ட் மாறிக்கிட்டே வரும். ஒன்ஸ் அது திக்காக மாறுறதோ கொஞ்சம் வாட்டர், நீங்கள் எந்த லெவலுக்கு பன்னீர் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் 200 grams ஆஃப் பன்னீர் எடுக்கிறீங்கன்னா ஒரு நார்மல் கிளாஸில் வாட்டர் குடிக்கிற கிளாஸில் ஒரு கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் போட்டு நல்லா ஒரு 15 minutes நல்லா பாயில் ஆகட்டும். லிட்டு போட்டு பாயில் பண்ணுங்கள். நீங்கள் லிட் இல்லாமல் பாயில் பண்ணிங்கன்னா ட்ரை ஆகிடும். அதனால் லிட்டு போட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒன்ஸ் அந்த பேஸ்ட் நல்லா திக்கானதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, சால்ட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ப்ரிஃபரன்ஸ். உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கிட்டு திருப்பி அதை பாயில் பண்ணி விடுங்க. கொஞ்சம் மேத்தி, கஸ்தூரி மேத்தி, ட்ரை கஸ்தூரி மேத்தி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு அதை நல்லா பாயில் பண்ணிகிட்டே வாங்க. அது நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு பாயில் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அதில் போட்டுட்டு அது ஒரு 5 to 6 minutes குக் ஆன போகணும். ஹார்ட்லி 7 minutesக்கு மேலே குக் பண்ணாதீங்க. 7 minutesக்கு அப்புறமா கொஞ்சமாக மேலே வந்து சில்லி வந்து க்ரீன் சில்லி எடுத்து ஸ்லிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து காரம் கொடுக்கும். பிகாஸ் பன்னீர் உங்களுக்கு காரம் தராது. அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ சில்லி எடுத்துக்கோங்க. நீங்கள் நடுவில் சில்லி நார்மலாக ஆட் பண்ணாமல் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து காரம் கொடுக்கும். அதனால் சில்லி வந்து நீங்கள் ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டரை நல்லா சாப் பண்ணி அது மேலே போட்டு ஒரு 2 minutes லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutesக்கு அப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா மலாய் பன்னீர் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இது பரோட்டா, நான் எல்லாத்தோடையும் பிடிக்கும். உங்களுக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். ரைஸ்க்கு இதை ப்ரிஃபர் பண்ணாதீங்க. ரைஸ்க்கு அவ்வளோவா டேஸ்ட் கொடுக்காது. பட் நீங்கள் டின்னருக்கு இந்த மலாய் பன்னீர் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சேன். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி நார்மல் பரோட்டா தான் பண்ணோம். ஒன்ஸ் மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பரோட்டாவுக்கு நீங்கள் ஒரு 1 hour நல்லா ஆட்டாவை மேரினேட் பண்ணிவிடுங்க. ஆட்டாவில் கொஞ்சமாக பட்டர், ஹாட் வாட்டர், எக் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மாவை மிக்ஸ் பண்ணாலே நல்லா சாஃப்டாக வந்துடும். நீங்கள் எவ்வளோ நேரம் அந்த மாவை வந்து வெயிட்டீஸில் வெயிட்டீஸில் வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா வரும். நீங்கள் 1 hour 1.5 hours அப்புறம் பரோட்டா செஞ்சீங்கன்னா பரோட்டா டேஸ்ட் அண்ட் ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும். நீங்கள் ஆயில் ஆட் பண்ணாமல் பட்டர் ஆட் பண்ணி பரோட்டா செஞ்சிங்கன்னா இன்னும் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் பரோட்டா ஹாட் பாக்ஸில் வச்சிங்கன்னா பரோட்டாவில் வாட்டர் விடாமல் நல்லாயிருக்கும்.
வாட்டர் விட்டாலுமே அந்த டிஷ்யூ பேப்பர் இழுத்துக்கிறதுனால பரோட்டாவில் வாட்டர் கண்டென்சி இருக்காது. நீங்கள் இந்த மாதிரி பரோட்டா அண்ட் மலாய் பன்னீர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய மினி விலாக்ஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ் வரும் இந்த சேனலில். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி உங்களுக்கு ஹோம்மேட் சோப்ஸ் வேணும்னா நான் இன்ஸ்டாகிராமோட லிங்க்கை வந்து நேம் அண்ட் லிங்க் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் இன்ஸ்டா பேஜில் வந்து நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். எல்லா டைப்ஸ் ஆஃப் ஹோம்மேட் சோப்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்கனால என்னென்ன சோப்ஸ் என்னென்ன ரேட்டு நான் மெசேஜ் பண்ணுறேன். அதை பார்த்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் பேஜும் நேமும் பின் பண்ணுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.